ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ட்ரைப்ளை கடாய் வாங்கியாச்சு மக்களே. ரொம்ப கடையில் தேடி தேடி அதுக்கப்புறமா 2 இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் நம்ம. இது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கோம். இதனோட விலை ரொம்ப கம்மி தான் மக்களே. ஃபஸ்ட்டு நான் வாங்கினது ரொம்ப அதிக விலை. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குன்னுட்டு. சரி நாம் ஏன் விடுவானே, இன்னொரு கடாயும் ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது சூப்பராக இருக்குது. ட்ரைப்ளை கடாய் நல்ல வெயிட்டாக இருக்குது. ஆனால் மூடி வந்து அந்தளவுக்கு வெயிட் இல்லை. ஆனால் கடாய் நல்ல வெயிட்டாக இருக்குது. விலையும் கரெக்டான விலை மக்களே. அடுத்தது நம்ம வந்து மதுரையில் வந்து ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு மதுரையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்கே விலை கம்மியாக இருக்குதுன்னு. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வடபழனியில் ஒரு கடையில் ஒரு பெரிய பாத்திர கடையில் தேடி பார்த்து வாங்கினேன். இந்த ட்ரைப்ளை கடாய் வந்து பார்த்திங்கன்னா 2600 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் மதுரையில் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அங்கே 1800 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து 30 சென்டிமீட்டர் போட்டேன். ஆனால் 30 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 28 கேட்டால் 28ம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 32 தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி வேறு என்ன பண்ணுறதுன்னு வாங்கிட்டேன். ஆனால் நல்ல வெயிட்டு, அந்த மூடியே நல்ல வெயிட்டாக இருக்குது. கடாயும் நல்ல வெயிட்டு, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு. விலையும் அதிகம், ஆனால் சூப்பராக இருக்குது ட்ரைப்ளை கடாயி. லைட்டாக ஒரு 2 இடத்துல ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு. அது நம்ம நேரடியாக போய் வாங்கலை, ஆன்லைனில் வாங்கினோம். இங்கே பாருங்கள் 2 கடாயும் வச்சுருக்கேன். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா வாங்கணும்னு தேடி திரிஞ்சு ஒரு வழியாக வாங்கியாச்சு. அது மதுரையில் ஆர்டர் கொடுக்கும்போது வெறும் கடாய் மட்டும் ஆர்டர் கொடுத்தா எப்படி, அது கூட ஒரு 2-3 கொசுரும் சேர்த்து வாங்கணும் இல்லையா. அதனால் லைட் வெயிட்டாக இருக்கா மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியும் ஒரு ஆப்பச்சட்டி வாங்கியிருக்கேன். நம்ம ஏற்கனவே போட்ட இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டாக நம்ம நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கோம். பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் அதெல்லாம் தூக்கி சமைக்கிற அளவுக்கு நமக்கு இப்போ ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் என்ன வாங்கியிருக்கோம் பார்க்கலாமா. இது ஆம்லேட் பேன். ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும். ஆனால் சமைக்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, பழகி பார்த்தா தான் தெரியும். லைட்டாக இருக்குன்றதுனால வாங்கிட்டேன். இது பாருங்கள் ஆப்பச்சட்டி. நம்மக்கிட்ட நான்ஸ்டிக் பேனில் தான் ஆப்பச்சட்டி இருக்குது. அதனால தான் நம்ம அயனில் வாங்கிட்டோம். சூப்பராக இருக்கா. லைட் வெயிட்டாக நம்ம வாங்கிட்டோம். ட்ரைப்ளை கடாயும் வாங்கிட்டோம். கூட ஒரு 2-3 கொசுரும் வாங்கியாச்சு. அவசரப்பட்டு ஆர்டர் கொடுக்காதீங்க. மெதுவாக நல்ல 4 கடை ஏறி இறங்கி பொறுமையாக ஆர்டர் கொடுத்து வாங்குங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. போய் அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.